அரசு டாக்டர்கள் சங்கங்களின் சார்பாக இன்று நேற்று நடந்த ஒரு துயர சம்பவம். டாக்டர் பாலாஜி என்பவரை ஒரு சமூக விரோதி மருத்துவமனைக்குள்ளே சென்று கத்தியால் குத்தி படுகாயமடைய செய்தார். அவரை உடனடியாக அந்த சமூக விரோதியும் அவருடன் சேர்ந்த 5 பேரும் உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு மேக்சிமம் கிடைக்கின்ற பனிஷ்மெண்ட் உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் கொலை முயற்சி முடிவு செய்து பண்ணியிருப்பதால் அவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற சமூக விரோதிகள் தமிழகத்தில் உருவாக மாட்டார்கள். மருத்துவமனையில் மக்களை காப்பதற்காக இருக்கின்ற மருத்துவர்களை இதுபோன்ற வன்செயலில் ஈடுபடுவர்களை தமிழக அரசு குண்டா சட்டத்தில் உடனடியாக கைது செய்து அரசு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி, தாலுகா மருத்துவமனை மற்றும் மாவட்ட மருத்துவமனைகளுக்கு ஆயுதம் ஏந்திய, துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். 24 மணி நேரமும் வழங்க வேண்டும். மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்ட 2 அடுக்கு பாதுகாக்கப்பட்ட சோனாக, அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு கொடுப்பது போன்று, அதாவது ஒரு நோயாளிக்கு ஒருவர் மட்டும் உள்ளே சென்ற விதமாகவும் நோயாளியுடைய அட்டெண்டர்களை வெளியே வைப்பது விதமாகவும் ஏற்படுத்தினால் மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் செவிலியர்களும் மருத்துவம் செய்கின்ற பொழுது தேவையற்ற இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக அரசு உடனடியாக செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் சொன்ன ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மருத்துவமனை பாதுகாப்பு படையை தனியாக 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் மற்றும் பிரைவேட் செக்யூரிட்டி, அதாவது எக்ஸாமி பர்சனல் சேர்த்து ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு மருத்துவமனைக்கான பாதுகாப்பு படை உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பதற்காக அரசு தொலைக்காட்சிகளில் இது ஒரு மருத்துவ பாதுகாப்பு சட்டம் என்பது இருப்பதையும் அதில் ஈடுபடுவோர் மீது 3 வருடம் முதல் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் பெயிலில் வர முடியாத, ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு போடப்படும் என்பதையும், இந்த மாதிரி சமூக விரோதிகளை இதுபோன்ற செயலில் ஈடுபடாமல் தடுப்பதற்காக அரசே இதை தொலைக்காட்சி மூலமாகவும் செய்தித்துறை மூலமாகவும் வெளியிட வேண்டும் என்றும் மக்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற நிகழ்வுகளை ஏற்பதற்கு முக்கியமான காரணமாக மக்களுக்கு மருத்துவர்கள் சேவை தாமதமாக கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள். தமிழகத்தினுடைய மக்கள் தொகை 8 கோடி. இன்று 8 கோடி மக்களுக்கு 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது 80,000 மருத்துவர்கள் தேவை. இன்று தமிழகத்தில் இருப்பது 23,000 மருத்துவர்கள். இந்த 23,000 மருத்துவர்கள் தான் ஒட்டுமொத்த கொரோனாவிலே ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் காப்பாற்றுவதற்காக இன்று தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடிய மருத்துவர்கள். அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த பரிசை பார்க்கின்ற பொழுது மக்கள் உண்மையிலே மருத்துவர்கள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கின்றார்கள். 2 வருடங்களும் ஆகவில்லை, அதற்குள் மருத்துவர்களை ஒரு எதிரிகள் போன்று சமூக வலைதளங்களை சித்தரிப்பவர்கள் மீது அரசு உடனடியாக அவர்களை கைது செய்து அத்தகைய மக்கள், அதாவது மருத்துவ ரீதியான பதிவுகளை போடுவர்களை அரசு கைது செய்து இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி கைது செய்து இத்தகைய சூழல் தமிழகத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அரசு மருத்துவமனையில் நம்பகத்தன்மை குறைப்பதற்காக இத்தகைய சமூக வலைதளங்களில் பதிவுகள் இருப்பதனால் உடனடியாக அரசு அதை நீக்க வேண்டும். அதற்கு காரணமாக இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசு மருத்துவர்கள் வருகின்ற நோயாளி எண்ணிக்கைக்கு ஏற்ப உடனடியாக 20,000 மருத்துவர்களை போர்க்கால அடிப்படையில் நியமித்து மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் காலதாமத்தினால் ஏற்படும் இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அரசு உடனடியாக அந்த முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் அரசு மருத்துவர்களின் சார்பாகவும் கோரிக்கை வைக்கின்றோம்.